சென்னை வியாசார்பாடி சஞ்சய் நகர் பட்டேல் ரோட் பகுதியில் மழை வெள்ளம் ஆறு போல ஓடுகிறது. மழை நீரோடு கழிவுநீரும் சேர்ந்து கலந்து வருவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக அப்பகுதிவாசிகள் குற்றத்தை முன்வைக்கக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க நாம் கேட்கலாம். கார்த்திகேயன், மக்கள் வேறு என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க? தேங்கி இருக்கக்கூடிய நீரை அதிகாரிகள் எப்போ அப்புறப்படுத்த இருக்கிறாங்க? முற்பகல் வணக்கம் ஷாம் சுந்தர். சென்னை வியாசார்பாடி சஞ்சய் நகர் பட்டேல் ரோடு பகுதிகளில் மழை வெள்ளம் ஆறு போல ஓடுகிறது. மழை நீரோடு சேர்ந்து கழிவு நீரும் சேர்ந்து கலந்து வருவதால் நோய் தொற்று அபாயமானது ஏற்படும் ஒரு வாய்ப்பு உள்ளதாக தற்போது அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்து மாநகராட்சிக்கு பலமுறை நேரிலும் தொலைபேசி வாயிலாகவும் புகார் அளித்தும் இதுவரை மாநகராட்சி அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தற்போது தகவலானது நமக்கு கிடைத்துள்ளது. டிட்வா புயல் காரணமாக சென்னை நகரில் நேற்று காலையிலிருந்து தொடர்ச்சியாக மழை பெய்து வரையில் இன்று காலையிலும் கனமழையானது சென்னை நகரின் பல பகுதிகளில் பெய்து வருகிறது. அதில் வடசென்னைக்கு உட்பட்ட வியாசார்பாடி பகுதியில் இந்த மழையின் தாக்கம் சற்று அதிகமாகவே காணப்பட்ட நிலையில் சென்னை வியாசார்பாடி சஞ்சய் நகர் பட்டேல் ரோடு பகுதிகளில் மழை வெள்ளமானது ஆறு போல ஓடுகிறது. அதனை காட்சி திரைகளாக தற்போது நாம் திரையில் பார்த்து வருகிறோம். இந்த மழை நீரோடு சேர்ந்து கழிவு நீரும் சேர்ந்து கலந்து வருவதால் இந்த பகுதியில் நோய் தொற்று அபாயம் ஏற்படும் ஒரு சூழலானது தற்போது உருவாகியுள்ளது. இது குறித்து மாநகராட்சிக்கு பல முறை புகார் அளித்து மாநகராட்சி அதிகாரிகள் இதுவரை கண்டுகொள்ளவில்லை என கூறுகின்றனர். மேலும் மழைநீரை வெளியேற்ற ஒரு மோட்டார் வாகனத்தை கொண்டு வந்தார்கள். அந்த மோட்டார் வாகனமானது தற்போது வரை இயக்கப்படாமல் உள்ளது. அதற்கு காரணம் கேட்டபொழுது மோட்டார் வாகனத்துக்கு டீசல் வாங்கி தராததால் பணியை செய்யாமல் தற்போது நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம். டீசல் வந்தவுடன் மோட்டார் வாகனம் இயக்கப்பட்டு தற்போது இந்த மழை நீரானது இந்த பகுதியிலிருந்து அகற்றப்படும் என தெரிவித்தார்கள். ஆனால் இதுவரை டீசல் வாங்கி தராததால் தற்போது இந்த மோட்டார் வாகனத்தை இயக்காமல் அந்த ஊழியர் காத்துக் கொண்டிருப்பதாகவும் தெரிகிறது. இது குறித்து நாம் மாநகராட்சி பொறியாளர் ஒருவருக்கு போன் செய்து கேட்டபோது அவர் நம்முடன் பேச மறுத்துவிட்டு நம்முடைய தொலைபேசி இணைப்பையும் துண்டித்து விட்டார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.